Hi student. So நம்ம இப்போ வந்து 10th மேக்ஸில் ரேஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் செவன்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ செவன்த் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா let a is equal to set of all natural number less than 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ set b என்ன கொடுத்துருக்காங்கன்னா set of all prime numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. set of all prime numbers less than 8 அதுவும் less than 8னு கொடுத்துட்டாங்க. ஸோ set c என்ன கொடுத்துருக்காங்கன்னா set of all prime numbers set of even prime numbers கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபை தட் வெரிஃபை பண்ண சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெரிஃபை பண்ணலாம். ஸோ ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து நம்மளுக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகும் தெரியும். ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3 4 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து லெஸ் தென் 8னு கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லெஸ் தென்னா 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரையும் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 வரையும் எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பி எடுத்து எழுத போகிறோம். ஸோ பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ரைட். ஸோ ஒரு ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. ஸோ 2 ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு 2 3 5 7 9 வராது 11. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 8னா 7 வரையும் தான். ஸோ அப்போ 7 வரை எத்தனை நம்பர் இருக்குது 2 3 5 7. ஸோ இந்த 4 நம்பர்ஸ். ரைட். ஸோ சி என்ன கொடுத்துருக்காங்க சி set is equal to set of even prime numbers. ஸோ prime நம்பர்ஸில் ஈவன் நம்பர்ஸ் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் வரும். அது என்னென்னா 2 மட்டும்தான். சரிங்களா. ஸோ அந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சி வந்து 2 மட்டும்தான். ரைட். ஸோ இப்போ வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி is equal to a cross c intersection b cross c அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண ஈக்குவலாக அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து என்னது a intersection b cross c. ஸோ அப்போனா ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸில் a intersection b ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ a intersection b. ஸோ a செட் என்னது 1 2 3 4 5 6 7. ஸோ 1 2 3 4 5 6 7 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன் பி செட்னு கொடுத்துருக்காங்க 2 3 5 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன் என்னது காமனாக இருக்குது நம்பர். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ காமனாக இருக்கிற நம்பர்னால் இது மட்டும்தான். சரி. ஸோ 2 3 5 7. ஸோ அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போ என்னென்னா செகண்ட் இந்த மொத்தமாக டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ரைட். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ணது 2 3 5 7. ஸோ கிராஸ் சி என்னன்னா சி செட் வந்து 2. ஸோ இது இடத்துலையும் கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிராஸ் பண்ணணும்னா நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ அப்போ இந்த 2 2க்கு போகும், 3 2க்கு போகும், 5 2க்கு போகும், 7 2க்கு போகும். ஸோ அது எப்படி எழுதலாம்னா 2 2 3 2 5 2 அண்ட் 7 2 அப்படின்ட்டு எழுதலாம். இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து நான் ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் b cross c. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டேம். ஸோ a cross c is equal to ஸோ செட் ஏன்றது என்னது ஸோ செட் ஏ வந்து நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி செட்டுன்றது வந்து 2 ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும்தான். ஸோ கிராஸ்னால் இது வந்து ஆர்டர் பேர் எழுதணும். ஸோ 1 2க்கு போகும், 2 2க்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் எழுதும் போது நம்ம 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 1 2 2 2 3 2
4, 5, 2, 6, 2, 7, 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் A cross C, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு B cross C ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ B cross C is equal to B செட் என்னது? B செட் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். 2, 3, 5, 7 2, 3, 5, 7 கிராஸ் C செட்டுன்றது 2 மட்டும்தான், ரைட். ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா 2 வந்து 2க்கு போகும், 2 வந்து அகைன் 3 வந்து 2க்கு போகும். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ போகும்போது 2, 2ன்னு எடுத்து எழுதலாம், 3, 2ன்னு எடுத்து எழுதலாம், 5, 2 அப்படின்னு எழுதலாம், 7, 2 அப்படின்ட்டு எழுதலாம், ரைட். ஸோ இது B கிராஸ் C. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம் RHSல. ஸோ A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C is equal to, ஸோ A கிராஸ் Cன்றது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ஸோ A கிராஸ் Cன்றது நம்ம இந்த டேர்ம் ஃபைண்ட் பண்ணோமா? ஸோ அதே மாதிரி B கிராஸ் C இதை ஃபைண்ட் பண்ணோமா? ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். இங்கே இன்டர்செக்ஷனாக ரெண்டுத்தையும் காமனாக இருக்க நம்ம மட்டும் எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், 2 இருக்குது, இங்கே 2, 2 இருக்குது, இங்கே 3, 2 இருக்குது, இங்கே 3, 2 இருக்குது, ஆக இங்கே 5, 2 இருக்குது, இங்கே 5, 2 இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே 7, 2 இருக்குது, இங்கேயும் 7, 2 அப்படின்றது இருக்குது, ரைட். ஸோ அப்போ காமனாக இருக்க டேர்ம் மட்டும் எடுத்து எழுதிடுவோமா? ஸோ காமனாக இருக்க டேர்ம் என்னது? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம RHS. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 1 and 2ல் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2ல் பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் சேமாக இருக்குது. 1ல் இருக்கிற எலிமெண்ட் தான் 2லேயும் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லிடலாம்னா இதை வந்து ஈக்குவல் சொல்லிடலாம், ரைட். ஸோ ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS, right. So LHS is equal to RHS, therefore so A intersection B cross C is equal to A cross C intersection B cross C அப்படின்னு ஈக்குவல்னு சொல்லிக்கலாம், ரைட். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ A cross B minus C is equal to A cross B minus A cross C நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம LHS ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ LHS வந்து என்னது? A cross B minus C. ஸோ B minus C முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ B minus C is equal to, ஸோ B செட்ன்றது என்னது? 2, 3, 5, 7 மைனஸ் C செட் வந்து 2. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த மைனஸ்னு இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மைனஸ்னால் என்னென்னா, இந்த மைனஸ் வந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரையே மைனஸ் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருக்கிற நம்பர்லாம் அப்படியே வரும். இங்கே 2 இருக்குது, ஸோ 2வை மைனஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற நம்பர்லாம் அப்படியே வரும். ஸோ ரிமைனிங் என்னென்ன நம்பர் இருக்குது? 3, 5, 7 3, 5, 7. ஸோ இந்த நம்பர் அப்படியே வரும். ஸோ B minus C வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? A cross B minus C ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ A cross B minus C is equal to, ஸோ A cross Aன்ற நம்பர் என்னது? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது வந்து A. ஸோ cross B minus Cன்ற நம்பர் வந்து 3, 5, 7, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பண்ணோன்னா 1 வந்து 3க்கு போகும், 1 5க்கு போகும், 1 7க்கு போகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் அதை வந்து மல்டிப்ளை பண்ணுற நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஆனால் நம்ம எழுதும் போது ஆர்டர் பேரில் எழுதுவோம். ஸோ அப்போ 1, 3, 1, 5, 1, 7, அதே மாதிரி 2 3க்கு போகும், 2 5க்கு போகும், 2 7க்கு போகும். ஸோ 2, 3, 2, 5, 2, 7, அதே மாதிரி 3, 3, 3, 5, 3, 7. ஸோ நெக்ஸ்ட்டு 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட்டு 6, 3, 6, 5, 6, 7. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 7 இருக்குது. ஸோ 7, 3, 7, 5, 7, 7.
சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஏ மைனஸ் பி ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. நம்ம இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சாரி, ஏ கிராஸ் சி. ஸோ இதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன டேர்ம்னா ஏ கிராஸ் பியை ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ செட்டுன்றது வந்து 1 2 3 4 5 6 7 வரையும் நம்மளுக்கு ஏ செட்டு. ஸோ கிராஸ் பி செட்டுன்றது என்னது 2 3 5 7, ரைட்? ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பண்ணணும்னா 1 வந்து 2க்கு, 1 3க்கு, 1 5க்கு அண்ட் 1 7க்கு. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ அதை வந்து நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ 1, 2 1, 3 1, 5 1, 7. ஸோ அதே மாதிரி 2, 2 2, 3 2, 3 2, 5 2, 7. ஸோ நெக்ஸ்ட்டு 3, 2 3, 3 3, 5 3, 7. நெக்ஸ்ட்டு 4, 2 4, 3 4, 5 4, 7. Next 5, 2 5, 3 5, 5 5, 7. Next 6, 2 6, 3 6, 5 6, 7. Next 7, 2 7, 3 7, 5 7, 7. ஸோ இதுதான் நமக்கு ஏ கிராஸ் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும்? ஏ கிராஸ் சியை ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ கிராஸ் சி வந்து நம்மளுக்கு ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ செட் என்னது 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வரையும் ஏ செட். கிராஸ் சி செட் என்னது 2, ரைட்? ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பண்ணணும் நம்மளுக்கு வந்து சேம் தான். இப்படி தான் போகும். 1 வந்து 2க்கு போகும், 2 2க்கு போகும், 3 2க்கு போகும், 4 2க்கு போகும். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ இது வந்து ஆர்டர் பேர் எழுதுவோம். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி, ரைட்? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஏ கிராஸ் பியில் ஏ கிராஸ் சியை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே இருக்க என்னென்ன டேர்ம் இருக்கோ அதை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ ஏ கிராஸ் சியில் 1, 2 இருக்குது. ஸோ இங்கே 1, 2 இருக்கா? ஸோ ஆமாம், 1, 2 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2, 2 இருக்குது. இங்கே 2, 2 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 3, 2 இருக்குது. இங்கே 3, 2 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 4, 2 இருக்குது. ஸோ 4, 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5, 2 இருக்குது. இங்கேயும் 5, 2 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 6, 2 இருக்குது. அதையும் கேன்சல் பண்ணலாம். 7, 2 இருக்குது. 7, 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்லாம் எடுத்து எழுதணும் இப்போது. ஸோ ரிமைனிங் எலிமெண்ட் எடுத்து எழுதுனோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன வரும்னா 1, 3. ஸோ இங்கே இருக்கிறதுலாம் அப்படியே வரிசை எழுதுங்க. 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7. Next 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5, 3 5, 5 5, 7. அப்புறம் 6, 3 6, 3 1 minute.
தள்ளி எழுதுறேன் 6,3 6,5 6,7 next 7,3 7,5 7,7 ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பாருங்கள் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும், எல்லா நம்பருமே சேமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க எல்லா நம்பருமே நம்மளுக்கு வந்து ஆர்ஹெச்எஸ்லேயும் இருக்குது, அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் 2லேயும் நம்மளுக்கு இருக்குது, ரைட். ஸோ அதனால் என்னென்னா ஸோ ஃப்ரம் equation 1 and 2 LHS is equal to RHS, right. So therefore A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு சப்டிவிஷனையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்.